வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம வேலூர்ல விஜய் அவர்கள் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடத்துனாங்க. அத பத்தி தான் பேசப் போறோம். இதுல 4900 பேருக்கு தான் அனுமதி குடுத்திருந்தாங்க. அது எப்போதுமே மேற்கூரைலாம் இருக்காது. இந்த வாட்டி மேற்கூரையோட நாற்காலி எல்லாம் போட்டு நல்ல பக்காவா எந்த பாதிப்பும் வராத அளவுக்கு நடத்த இது பண்ணியிருந்தாங்க. அங்க பாத்தீங்கன்னா, மாவட்ட செயலாளர் வேல்முருகன் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அவங்க தான் வரவேற்பு உரை குடுத்தாங்க. திருப்பி விஜய் அவர்கள் வந்தப்ப, தளபதி விஜய் என்ன பேசுனாங்கன்னா, எப்போதும் மாரி உறுதிமொழி எடுத்தாங்க. பிறகு பார்த்தீங்கன்னா, அவங்க பாணியிலேயே ஒரு குட்டி கதை சொன்னாங்க. குட்டி கதை சொல்லிட்டு, அதுல ஸ்டைலா அழகா வந்த பையன் யாருன்னா, நம்ம எல்லாரும் தான் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா மக்களுக்கு இருந்துச்சு. தன்னோட மக்களையும் சேர்த்துக்கிட்டு ஆட்சி பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறத மாரி அவங்க உணர்ந்தாங்க. அந்த அளவுக்கு இருக்கும்போது, இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாலின் ஒரு இடத்துல சொல்லியிருந்தாங்க. எனக்கு யாருமே எதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல தான் விஜய் அண்ணன் கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எனக்கு புதுசா ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்காரு அப்படின்னோன மக்கள்லாம் ஆர்வமா பார்த்தாங்க. என்னன்னு கேட்டா, "அதான் ஸ்டாலின் சார் தான்" அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னு கேட்டா, ஸ்டாலின் அவர்கள் "யாருமே எனக்கு எதிரி கிடையாது" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனே விஜய் அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. என்னன்னு கேட்டா, "எதுக்காக அப்புறம் நான் ஃப்ரெண்டு எல்லாருமே ஃப்ரெண்டா நினைக்கிறீங்க. அப்புறம் எதுக்கு என் மேல கரூர் விஷயத்த பழி போட்டீங்க?" அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமா கேட்டுட்டு அவருக்கே அழுகை வந்துருச்சு. ஏன்னா, எத்தன அளவுக்கு அவருக்கு ஆதங்கம் உள்ளுக்குள்ள இருக்குங்கிறது மக்களுக்கு தெரியும். இருந்தாலும் கூட அவர் எந்த மேடையிலயும் இதுவரைக்கும் கரூர பற்றி பேசவே இல்ல. ஏதாவது ஒரு மேடையில பேச மாட்டாங்களான்னு மக்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனா, இந்த மேடையில பேசிட்டு கண்ணீரோட அத்தன உயிருக்கும் நான் தான் பொறுப்பு அப்படிங்கிற அந்த இத குடுக்கும்போது, அவருக்கு எவ்ளோ கஷ்டமா இருந்திருக்குமோ, அத வெளிப்படுத்தினாரு. சிறிது நேரம் அவரால பேசவே முடியாம இருந்துச்சு. அந்த அளவுக்கு அவங்க மனசால நொந்து போயிருக்காங்க. இது மாரி அரசியல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருந்துச்சு. இன்னொரு விஷயத்த சொன்னாங்க. என்னன்னு கேட்டா, எனக்கு ஒருத்தரையும் எனக்கு சந்திக்கணும்னு ஆசை தான். ஆனா, என்னால இப்போ உள்ள சூழ்நிலையில வர முடியாது. உங்களுக்கே தெரியும் எத்தனை கட்டுப்பாடுன்னு. ஏதாவது நடந்தாலும் என் மேல தான் பழி விழும். அப்படி இருக்கும்போது, என்னால யாரையும் சந்திக்க முடியாது. ஆனால், நான் திரும்ப இப்ப நடக்கப் போற இந்த எலக்ஷன்ல நான் முதலமைச்சர் ஆனா, கிராமம் கிராமமா நிச்சயம் உங்கள பார்ப்பேன். ஒவ்வொருத்தரையும் பார்ப்பேன். அப்படின்னு சொன்னாரு. இன்னொன்னு பஸ் வசதியெல்லாம் நான் பண்ணி குடுப்பேன். மலைப்பிரதேசத்துக்கெல்லாம் எந்த வசதியும் இல்ல. ஆஸ்பத்திரி வசதி கிடையாது. பிரசவ வசதி கிடையாது. அதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நான் பண்ணி குடுப்பேன். அடுத்தது குழந்தைங்களுக்கு பாத்ரூம்ல போனா சரியான கதவு வசதியெல்லாம் இல்ல. அதெல்லாம் நான் சரி பண்ணி குடுப்பேன். பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு குடுப்பேன். அதுல எந்த மாற்றமே கிடையாது. ஆண்களுக்கும் அதுல பாதுகாப்பு இருக்கும் அப்படின்றதையும் சொன்னாங்க. மலைக்கு இப்ப ஒரு இடத்துல சொல்லியிருந்தது என்னன்னாக்கா, ஸ்டாலின் சார் பஸ் வசதியெல்லாம் இருக்கு. நாங்க ஃப்ரீ பஸ் குடுக்குறோம் அப்டின்னாங்க. இன்னொருத்தவங்க ஆண்களுக்கும் பஸ் ஃப்ரீயா உண்டு அப்டின்னாங்க. ஆனா மலைப்பு பிரதேசத்துல பஸ் வசதியே இல்லையாம். ஒரு மினி பஸ் வசதி கூட இல்ல. அது பெண்கள் போயிட்டு வருவதற்கான எந்த பாதுகாப்புமே இல்ல அப்டிங்கிறத அவங்க சொல்லல. ஆனா அத நான் நிறைவேத்தி குடுப்பேன் அப்டிங்கிறத விஜய் சொல்லியிருந்தாங்க. ஸ்டாலின் சார் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டிஎம்கேக்கும், என்டிஏக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு விஜய் சார் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஊழலுக்கும் தமிழ்நாட்டுக்கும் போட்டி அப்படின்னு. தமிழ்நாட்டுக்கும் ஸ்டாலினுக்கும் போட்டி, விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் போட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னு கேட்டாக்கா, இது சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறதுனால, இதுக்கும் அதுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்பயுமே சொல்லும்போது, டிவிக்கே, டிஎம்கேக்கும் தான் தூய சக்தி, தீய சக்தி அப்படிங்கிறது தான் விஜய் சொல்லுவாங்க. அதே மாரியே இந்த வாட்டி சொல்லியிருந்தாங்க. இந்த ஸ்டாலின் சார் சொல்லும்போது சொல்லியிருந்தாங்க, "எங்கள் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடின்னு." அதையும் விஜய் எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, "ஆமா, நிச்சயமா இப்ப நடக்க போறது வெற்றி. விஜய் வெற்றி தானே! வெற்றி சாவடி தான். எனக்கான வெற்றிக்கானது தான்." அப்படிங்கிறத சந்தோஷமா ஸ்டாலின் சாரே சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதையும் எடுத்து சொல்லியிருந்தாங்க. இன்னொரு கருத்த ஆழமா சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, தேவையில்லாதம அவங்கள அவமானப்படுத்துவது போலவும், அசிங்கப்படுத்துவது போலவும் பேசுறாங்க. சில நேரத்துல அரசியல்வாதிங்க வாய மூடியிருந்தாலே போதும்.
ஆனால் எப்படியாவது தன்னை கீழே இறக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக தன்னை அவமானப்படுத்துவது போல பேசுகிறாங்க. இனிமே என்ன அவமானப்படுத்துவது போல பேசுறது மக்களே உங்களையும் பேசுவதாகும் அப்படிங்கிற வார்த்தையை விஜய் தளபதி அவர்கள் சொன்னாங்க. ஏன்னு கேட்டால் அந்த அளவுக்கு அவங்க வந்து அவமானப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத அவங்களால உணர முடியுது. எதை செய்தாலும் தன்னை வந்து அசிங்கப்படுத்தி எப்படியாவது நம்மளை கீழே கொண்டு வந்துடணும், வெளியில கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால என்ன எது பேசினாலும் மக்களே உங்களை பேசுறதா தான், என்ன அசிங்கப்படுத்தினாலும் உங்களை அசிங்கப்படுத்தினதா தான் நீங்க நினைக்கணும் அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு உணர்த்துனாங்க, புரிய வச்சாங்க. இனிமே தமிழக மக்களையும் விஜயும் யாராலையும் பிரிக்க முடியாது. ஊழல் வேணாம், லஞ்சம் வேணாம், எதுவும் அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை ஒதுக்கிட்டு நான் நல்லாட்சி கொடுப்பேன்னு என்னை மக்கள் நம்புகிறாங்க. அதனால நான் வந்து மக்கள் பக்கம் நிற்பேன். வெகுஜன மக்கள் என் பக்கம் இருக்கும்போது நான் எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை என்று தைரியமாக தன்னம்பிக்கையோட விஜய் பேசும்போது மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. விசில் சத்தத்தோட. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அறிவாலயம் சைடு யார் போனாலும் வாங்க வாங்க வாங்கன்னு ஸ்டாலின் சார் வந்து கூட்டணி போட்டுக்கிறாங்களாம். அதுக்கு விஜய் அவர்கள் என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா கல்லாப்பட்டி கூட்டாளி கூட்டணி அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. கல்லாப்பட்டி கூட்டணி நல்லா இருக்குல்ல, அது மாதிரி பேர் வச்சிருக்கிறாங்க. பணம் கொடுத்தா யார் வேணாலும் வருவாங்க அப்படின்ட்டு. அது நல்ல காமெடியா இருந்தது. எப்பயுமே விஜய் சொல்றது என்னன்னா அழுத்தமா, இந்த எலெக்ஷன் 2026 டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிறத அழுத்தமாக சொல்கிறாங்க. எத்தனையோ எப்படியோ வாழ வேண்டியவங்க இந்த நம்ம மக்களுக்காக, நம்மளை வாழ வச்ச இந்த மக்களுக்காக இந்த களத்தில் இறங்கி எத்தனையோ அவமானங்களை சுமந்து யார் என்ன சொன்னாலும் அதை தாங்குற சக்தி அவங்க உண்டு பண்ணி இந்த தமிழ்நாட்டில் எப்படியாவது ஒரு நல்லாட்சி, ஊழல் இல்லாத ஆட்சி, பெண்களுக்கான பாதுகாப்பான ஆட்சியை தரணும்னு விஜய் அவர்கள் நினைக்கிறாங்க. அதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். மக்கள் புரிஞ்சுக்கிட்டு தூய சக்தியான அந்த விஜய அவங்கள நிச்சயமா நம்ம இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க வைக்கணுங்கிற உறுதிமொழியோட அவங்க நம்மளை நம்பி வந்திருக்காங்க, மக்களை நம்பி வந்திருக்காங்க. மக்கள் எப்படியும் நம்மளை கைவிட மாட்டாங்க. என்னன்னா இலவசமா கொடுத்தாதான் ஆட்சி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நம்மளை வச்சிருக்காங்க. இலவசமா இன்னைக்கு நான் பஸ் வசதி கொடுக்குறேன், ஆட்டோ வசதி கொடுக்குறேன், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் சொல்ல சொல்ல மக்கள் ஏமாந்து போறாங்க. யாராவது ஒரு சிலராவது சுதாரிச்சுக்கணும், அது மூலமா மற்றவங்களை அவங்க சுதாரிக்க வைக்கணுங்கிறது தான் இப்போ உள்ளது நடைமுறைக்கு உதவும். ஏன்னு கேட்டா எல்லாத்தையும் இலவசமா கொடுத்துட்டு நம்ம வெளியில போகும்போது எந்த பணமும் நம்ம கையில இருக்க மாட்டேங்குது, எல்லாமே செலவாயிடுது. இலவசமே இல்லைனாலும் விலைவாசி குறைச்சாங்கன்னா நிச்சயமா நம்ம கையில பணம் இருக்கும். அந்த ஆட்சியை தரத்துக்கு ஒருத்தர் தன்னுடைய அவமானங்களை சுமந்து கொண்டு எந்த தப்புமே செய்யாட்டியும் தன் மேல பழிய போடுறதையும் சுமந்துக்கிட்டு ஒரு ஸ்டேஜில் ஒரு கண் கலங்குது அப்படின்னா ஒரு மனிதனுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. யாருமே சீக்கிரமா அவ்வளோ சீக்கிரமா வந்து நின்று அழுதுற மாட்டாங்க. அதுவும் ஆண்கள் வந்து ஆண்கள்லாம் அவ்வளோ சீக்கிரம் யாரும் அடுத்தவங்களுக்கு நேராக அழுதுற மாட்டாங்க. அப்போ அவர் மனதில் எவ்வளோ குமுறல் இருந்திருக்கும். இதை எப்படி மக்கள்கிட்ட போய் சேர்க்கறது, இந்த அவமானங்கள்லாம் நம்மள்கிட்ட இருக்கேன்னு எத்தனை நாள் அவர் தனியாக அழுதுருப்பார். இவ்வளோ பெரிய கூட்டத்தில் அழுகுறவர் வந்து எவ்வளோ தனியாக அழுதுருப்பார். இதையெல்லாம் துடைக்கணும்னா நிச்சயமாக மக்களால் மட்டுமே முடியும். நாம் விஜய் அவர்களை ஆதரித்து அவருக்கான ஓட்டை போட்டு அவரை முதலமைச்சர் ஆக்குனாலே இந்த அவமானங்கள்லாம் போயிடும். நம்மளால் முடிஞ்சது அதுதான். அதனால மக்களே நிச்சயமாக அவருக்கான விசில ஊதுவோம். இந்த தூய சக்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.